விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவில் ஒரு விதமான அது ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது சிறுபான்மை கிறித்துவ வாக்குகள் விஜய்க்கு போகிற மாதிரி இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டார் ரிப்போர்ட்டு. உளவுத்துறை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. கிறித்துவ வாக்குகள் பெரும்பான்மையாக விஜய்க்கு போகிற மாதிரி இருக்கு. இப்போ அதெல்லாம் திமுகவுக்கு வர வாக்கு தான். முஸ்லீம்கள் விஜய்க்கு போட மாட்டாங்க. ஏதோ 4-5 பேர் தொப்பி போட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்கிறத விஜய்க்கெல்லாம் வாக்கு அளிக்க மாட்டாங்க. ஏன் சார், காரணம் ஏதாவது இல்லை, முஸ்லீம்களை தீவிரவாதிகளை சித்தரித்து தொடர்ந்து திரைப்படங்கள் எடுத்த நபர் விஜய். அவருக்குன்ட்டு ஒரு கதை இருக்கு. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இருப்பாங்க. அவர் கொடுத்த கதாபாத்திரத்துல வந்து அவர் நடிச்சிருக்காரு. அதை வந்து நீங்க எப்படி அவருக்கு வந்து முஸ்லீம்க்கு அகேன்ஸ்டா நடக்கிறாரு, நிறைய படம் நடிச்சிருக்காரு நீங்க சொல்லுவீங்க. அது ஒரு சாதாரணமான நடிகராக இருந்தால் அவன் கதை எவனோ எழுதுவான், இயக்குனர் யாரோ தயாரிப்பாளர் யாரோ. இது போன்ற மாஸ் ஹீரோக்கள் எல்லாமே வந்து கதை முதல் கொண்டு தன்னுடன் நடிக்கக்கூடிய ஹீரோயின் யார் வேணும்னு தீர்மானிக்கிறது இவங்க தான். நடிப்பு தான்டா, இது கஷ்டப்பட்டு வேற எவனோடா அப்படின்னு சொல்லி மக்கள் பார்க்கறது இல்லையே. அவனை தானே தன்னுடைய ஆஸ்தான கதாநாயகனை ஏற்றுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க சொல்லக்கூடிய சொல் வந்து பொதுவெளியில் பெரிய ஒரு பாதிப்பு என் சமூகத்துக்கு ஏற்படும். பீஸ்ட்லேயும் கூட அதே மாரி தான். நான் கேட்குறேன், அதாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுக்கிறது கற்பனை தான். அந்த கற்பனை கூட நான் தான் எதிரியாக தெரியணும். அவனுக்கு பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் நுழைஞ்சு எந்த மஹாலை ஹைஜாக் பண்ணிடலாம். இது இந்தியாவிலே இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மஹாலை ஹைஜாக் பண்ணுற மாதிரி நீ எப்படி எடுக்கலாம் கற்பனை? ஏன் இது ரஜினிகாந்த் எடுத்துங்க. இது வரையும் எத்தனை படங்கள் சூப்பர் ஸ்டார்னு பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு படத்துலேயும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியை பயங்கரவாதியாக காட்டுங்க. பார்த்தீங்களா? இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, எந்த சமூகத்துக்கு எதிராகவும் அவர் படம் எடுத்து கமலஹாசனாச்சு தேவர் மகன் எடுத்து தேவர் சமூகத்தை உயர்த்தி இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியே எடுத்தான். ஏழாம் எடுக்கும்போது அதே மாதிரி வந்து ஒரு சமூகத்தை தாழ்த்தி ஒரு சமூகத்தை எழுதி விஸ்வரூபம் எடுக்கும்போது முஸ்லீம்களை தாழ்த்தி மற்றும் இப்படி எடுத்திருக்கான். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆகிருக்காரு. 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்தார். எந்த முஸ்லீமை தீவிரவாதியாக காட்டினாங்க, எந்த முஸ்லீம் பயங்கரவாதியாக காட்டினாங்க? எம்ஜிஆர் அப்படி காட்டினாரா? சிவாஜி அப்படி காட்டினாரா? அப்போ ஏன் உங்களுக்கெல்லாம் அப்படி கதைகளே கிடைக்கும் இல்லையா? இது அவர் மன்னிப்பு கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்களா அவருக்கு? சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள். சார், எப்படி இருக்கீங்க? சார், இப்போது ரீசன்ட் டைமில் எல்லா கட்சி தலைவர்களும் சரி, முருகன் வேலை வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த வேலை வந்து கையில் எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான், அதுக்கப்புறமேட்டு விஜய், அதுக்கப்புறமேட்டு இப்போ ரீசெண்டாக நடந்ததில் வந்து திமுக ஸ்டாலின் அவர் எடுத்திருக்காரு. முருகன் யாருக்கு ஃபேவராக இருப்பார்? இல்லை, இடையில் வந்து இவர் எல்முருகனே எடுத்தார். வேல் யாத்திரைன்னு நடத்தினார். அவரும் நடத்தினார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முருகன் என்பது தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீமான் அதை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினார். அதை தொடர்ந்து எல்லாமே அதை கொண்டு போகிறாங்க. எப்போதும் இல்லாமல் திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடியவங்கள முருகனுக்காக ஒரு மாநாடே நடத்தினாங்க. அகில உலக மாநாடு, முருகன் மாநாடுன்னு திமுக நடத்துச்சு. அப்போ வந்து முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க அப்படின்றது தான் இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதன் மூலிமா எவனா அரசியல்வாதி ஒரு இஷ்யூவை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் நிச்சயம் வந்து அது ஒரு ஓட்டு வங்கியாக தான் அவங்க பார்ப்பாங்க இல்லைங்களா? ஆனால் சீமான் எடுத்தது அது தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாம் வந்து ஒரு கடவுள் இருக்கார், முருகர் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி எடுத்தார். ஆனால் திமுக எடுத்ததோ இல்லை பாஜக எடுத்ததோ இல்லை மற்ற எல்லா கட்சிகளும் எடுக்கிறது வந்து முழுக்க அது ஒரு அரசியலாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அது ஒரு ஆன்மீகமாக நம்ம பார்க்கவே முடியாது. ஆன்மீகமாக பார்க்க முடியாது, முழுக்க அரசியலாக தான் இருக்குது. பாஜக முதற்கொண்டு எல்லா கட்சிகளுமே முருகனை அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க. அது பக்திக்காக பயன்படுத்தினா அதில் தான் வந்து சிறந்தது. ஆனால் பக்திக்காக பயன்படுத்தாமல் அது ஒரு அரசியலாக அதை வச்சு ஓட்டு வங்கியை தங்கள் பக்கம் மாற்றணும் அப்படின்னு தான் துடிக்கிறாங்க. அது திமுகவை துடிக்குதுன்னா பார்த்துங்க நீங்கள். திராவிட மாடல், பெரியாரின் பிள்ளைகள், பெரியாரின் பேரன்கள்னு சொல்லக்கூடிய திமுகவே இதை கையில் எடுக்கும்போது தான் இத்தனை நாளாக வந்து ஸ்டாலின் சொல்கிறவர் இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறார். முத்துவேல்ன்றது இந்த முறை அவர் இப்போ முதல்வராக பதவி ஏற்கும்போது தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லி அறிமுகமே ஆகும்.
இதனால ஸ்டாலின் அவங்க அப்பா பேர் கருணாநிதி. ஸ்டாலின் தான் இது வரைக்கும் எனக்கு அதே தெரிஞ்ச மாதிரி ஒரு பேர். கருணாநிதி இருக்கும்போது வெளியும் கருணாநிதி தான் இருந்தது இல்லைங்க. கலைஞர் சொல்ல கருணாநிதி அப்படித்தான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்றது இந்த முறை ஒரு புதுமையாக வந்து ஏற்றினாங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இந்த வேல் அந்த முருகன் இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க தான் எல்லாமே பார்க்குறோம். இப்போ தமிழ்நாடு மக்களோட ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் எல்லாரும் கட்சி தலைவர்களும் இந்த வேலுன்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்களா? அப்படிதான். இப்போ தமிழ்நாட்டில் இந்துவோட ஓட்டுகள் வேணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் எல்லாரும் தேடி போறாங்க முருகனை. அப்படிதான் தெரியுது. ஆனால் சீமான் எடுத்தது அவர் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அடிப்படையில் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தார். ஆனால் அதன் பிற்பாடு எடுக்கக்கூடியவங்க எல்லாமே அரசியல் இல்லாமல் இல்லை. எல்லார் கட்சி தலைவர்களும் தான் வேலை எடுக்கிறாங்க. நீங்க எதுக்கு சீமான் மட்டும் அவர் தமிழ் சித்தாந்தத்தை பத்தி தான் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, அவர் இவரும் ஓட்டு வங்கிக்காக எடுத்திருக்கலாம்ல. ஓட்டு வங்கிக்காக எடுத்தாலும் முதல்ல எடுத்தார் இல்லை. எடுக்கும்போது அவர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கடவுள்னு சொன்னால் வேறு எதுவுமே இல்லை, ராமரோ இல்லை வேறு யாருமே வந்து தமிழ் கடவுள், முருகன் தான் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை இஷ்யூ எடுத்தார். அவர் அரசியலுக்காக எடுத்திருந்தாலும் ஓட்டுக்காக எடுத்திருந்தாலும் அவர் முதல்ல அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் கூட வேலை வச்சு அவர் முருகன் பக்தர் தான் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் இங்கே வந்து முருகர் கடவுள் அந்த வேல் அப்படின்னு சொல்லி அரசியலை முன்னெடுத்தார். பிற்பாடு இவங்க எடுக்கிறதெல்லாம் வந்து திமுக இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தால் நம்ம அதை பற்றி பெரிய விஷயம் பேச, இதுக்கு முன்னாடி எடுத்தது இல்லை. கருணாநிதி பதவி ஏற்கும்போது கலைஞர் என்ற கருணாநிதின்னு தான் பதவி ஏற்றுக்கிட்டார். முத்துவேல் கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லி பதவி ஏற்கிறது இந்த முறை தான் இருக்குது. அப்போது சீமானுடைய அரசியல் வந்து ஒரு வகையில் உங்களுக்கு எங்கேயோ வந்து கவர் ஆகுதுன்னு தான் பார்க்குறோம். இப்போ சீமானோட அரசியல் தோற்றத்தை வந்து இவங்க எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க அப்படின்றீங்களா? அப்படிதான் தெரியுது. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் என்னுடைய மூதாதையர் அப்படின்ற அடிப்படையில் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி தான் பேசுறது. புரிஞ்சுங்களா? பெரும்பாலும் வந்து எல்லா இடங்களும் முப்பாட்டன் முருகன் அப்படின்றத அடிப்படையில் தான் பேச. அதன் பிறகு இவங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே அரசியலில் தான் பார்க்கணுமே தவிர இவங்க பக்தியின் அடிப்படையில் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சார், இப்போது திமுக சைடில் எல்லாருமே இடி ரைட் அப்படி வர்றதுன்னு தெரிஞ்சா எல்லாரும் எதுக்கு டெல்லிக்கு போயிடுறாங்க? அதான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் ஊடகங்கள் தானே, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியல சார். இப்போ நான் உங்களை மாதிரி ஒரு சீனியர் ஒரு ஆள்கிட்ட கேட்டால் தான் எனக்கு பதில் கிடைக்கும். இல்லை, அதே பெரும்பாலும் என்ன சொன்னால் டெல்லிக்கு போய் அங்கே ஆஃப் பண்ணுறாங்க. அப்படி தான் பார்க்க முடியாது. அப்போது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு விதமான அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கிற மாதிரி எனக்கு பார்வைக்கு தெரியுது. நீங்களும் பாருங்கள், ஜெகத்ரட்சன் வீடு முற்றுகை இது அமலாக்கத்துறை வரும்போது ஜெகத்ரட்சன் டெல்லிக்கு போனால் அந்த விஷயம் காணாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து ஏவாவல் வீட்டில் ரைடு நடந்தாங்க. ஏவாவல் டெல்லிக்கு போனால் அது காணாமல் போயிடுச்சு. அதேமாதிரி கேஎன் நேரு, இவர் துரைமுருகன் எல்லாமே இங்கே நடக்கும், அங்கே போனால் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொன்னால், அப்போது இவங்க அந்த ஊழல் பட்டியலுன்னு சொல்லி பாஜக ஆரம்பித்த உடனே பாஜகவுக்கு போய் அமலாக்கத்துறையை ஆஃப் பண்ணணுன்னா மத்திய அரசு நினச்சா தான் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா நேரடி உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது தான் அது. புரிஞ்சுங்களா? அப்படி இருக்கும்போது அங்கே போய் இவங்க ஏதோ சரி கட்டுறாங்கன்றது தான் நான் பார்க்குறேன். அப்போ அது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர் லிங்க் டீலிங் இருக்குது. இப்போது இதுவாச்சும் பரவாயில்ல, அமைச்சர்கள் கேஎன் நேருவாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், ஜெகத் அரசனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் திமுக அப்படின்றது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இது டாஸ்மாகில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை இறங்கி டாஸ்மாக் அதிகாரி வீட்லேயே போய் ரைடு நடத்துனாங்க. அப்போ அதை தொடர்ந்து ஆகாஷ் பாஸ்கர். அப்போ யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 4-5 படங்கள் தயாரிக்கிறார். அதுவும் எப்படின்னா 500 கோடி 500 கோடிக்கு மேலே உள்ள படங்கள் தான். இட்லி கடை, அப்புறம் வந்து பராசக்தி உட்பட 4 படங்களை ஒரே நேரத்தில் தயாரிக்கிறார். அப்போ இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பல கோடிகளுக்கு அதிபதி, ஜமீன்தார் பரம்பரை அப்படின்னு பார்த்தா அப்படி கூட இல்லை. அது சாதாரணமான ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒருத்தருடைய மகனாக தான் இருக்கார். ஆனால் இவர் மனம் முடித்தது யாருன்னு சொன்னீங்கன்னா கலைஞருடைய கொள்ளு பேத்தியை மனம் முடிச்சிருக்கார். அதாவது கலைஞருடைய மகன் முத்துவுடைய பேத்தி கலைஞருக்கு கொள்ளு பேத்தி ஆகுது. அந்த பெண்ணை மனம் முடித்த நபர் தான் இந்த ரெஜென்ட் இல்லை, ஆகாஷ் பாஸ்கர். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இவர் ஒரு சினிமா கம்பெனி வச்சுட்டு திரைப்படங்கள் தயாரிக்கிறார். ஆனாலும்பட்ட ஏவிஎம் கூட ஒரு திரைப்படம் எடுத்து அதில் வெற்றி தோல்வியை பார்த்து தான் இன்னொரு திரைப்படம் எடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 4 படம், அதுவும் வந்து ஒவ்வொரு படமும் 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ இவங்களுக்கு எப்படி இந்த காசு வந்து?
அப்போ அமலாக்கத்துறை அவங்கள நெருக்கும்போது அது நேரடியாக அது முதல்வருடைய, அதாவது உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் அட்டாக் ஆகுது. ஏன்னு சொன்னால் ஆகாஷ் பாஸ்கர் எல்லாம் அங்கே தான் ஒரே குடும்பமாக தானே இருக்காங்க. அப்போ இவரே போகிறார் டெல்லிக்கு, யார் முதல்வர் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துக்கிறாரு. 4 வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் கலந்துக்கல. கேட்டால் என்ன சொன்னால், தமிழகத்துக்கு தொடர்ந்து பாஜக அரசு பாராபட்சம் காட்டுதுன்னு சொன்ன முதல்வர் இவரே போய் கலந்துக்கிட்டார். கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, 2040க்குள்ளே வந்து இந்தியா வல்லரசு ஆகும், அதுக்கு உண்டான தொலைநோக்கு பார்வையோடு தான் நம்முடைய பிரதமர் வந்து இந்த ஆட்சியை கட்டமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரதமரை வானளவுக்கு புகழ்த்துறாரு. அதே நம்ம முதல்வரை தமிழ்நாட்டில் மீட்டிங் போட்டு திமுக பாஜக ஏதோ பார்க்குறது, இங்கே ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் சங்கியாக இருக்கட்டும் நாங்கள் ஓட விடுவோன்றாரு. அங்கே பிரதமருக்கு முன்னாடி ஒரு பேச்சு, இங்கே வந்து இன்னொரு பேச்சு. கனிமொழி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் நாட்டு பிரதமர் சிறப்பான முறையில் வந்து இந்த பிரச்சனைகளை அணுகிறாருன்னு சொல்லி அவங்களும் வந்து வானளவுக்கு பாராட்டுறாங்க. அப்போது அந்த அமலாக்கத்துறை ரைடு அது அப்படியே காணாமல் போயிடுச்சா இல்லைங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறேன், இப்போ நேரு மீது வந்து அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா 380 பக்கமும் 348 பக்கம் உண்ட ஆவணங்களை டிஜிபிக்கு அனுப்பியிருக்கு. இதை விசாரித்து நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க டிஜிபிக்கு. உதாரணத்துக்கு அப்போ இடி ரைடு அப்போ தான் திமுக காரங்க வந்து பாஜகவோட ஒரு இணங்கின முறையில் நடக்கிறாங்க. இல்லை, நீங்கள் இவங்க ஏதோ ஊழல் பண்ணுறாங்க, அதை பாஜக கண்டுபிடிச்சிருது, அவங்க இறங்கணுன்னா அவங்கள போய் காம்ப்ரமைஸ் பண்ணுறது. ஒரு தொகை கொடுத்தாலும் காம்ப்ரமைஸ் ஆகாது இல்லையா? கூட்டணி ஆட்சி இருந்தால் பரவாயில்ல, அப்படியே காம்ப்ரமைஸ் ஆகும். அப்போ பணம் கொடுக்குறாங்கன்னு தானே அர்த்தம். எப்படி மன்னர்கள் காலத்தில் பெரும் மன்னர்கள் குறுநில மன்னர்கிட்ட வந்து கப்பம் வாங்குவாங்க, அந்த மாதிரி மத்திய அரசுக்கு கப்பம் கட்டி சரி கட்டுற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். மற்றபடி ஒன்றும் இதில் பார்க்க முடியாது. இல்லைன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு அமைச்சர் இப்போ நேரு மீது 348 500 பக்கங்கள் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகையை வந்து டிஜிபிக்கு அமைச்சிருக்கு அமலாக்கத்துறை. இப்போ நேரு என்ன பண்ணலாம், அதை அப்படியே எடுத்துமே ஹைகோர்ட்டில் போடலாம், மாநில ஸ்டேட் வழக்கு தொடுக்கலாம். நான் வந்து இந்த சமூகத்தில் இத்தனை நாளாக எம்எல்ஏ இருந்திருக்கேன், அமைச்சராக இருந்திருக்கேன், எம்பியாக இருந்திருக்கேன், பொது தொண்டில் வந்து இத்தனை ஆண்டுகள் என்னை அர்ப்பணித்த என் மீது களங்கம் ஏற்படுத்துவதற்காக அமலாக்கத்துறை இப்படி பண்ணுதுன்னு சொல்லலாமா இல்லையா? ஆனால் மீடியாவில் வந்து இது அரசியல் ரீதியாக போடப்பட்ட வழக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அரசியல் ரீதியாக போடப்பட்ட வழக்குன்னா நீங்கள் வழக்கு தொடுங்க அமலாக்கத்துறை மீது, புரியுதுங்களா? இப்போ இவங்க யாருமே அமலாக்கத்துறை மீது வழக்கு தொடுவதில்லை. இப்போது நேரு இவர் ஜெகத் ரத்னன் வீட்லேயோ இல்லை ஏவா வீட்லேயோ வந்து ரைடு நடத்துகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் பொன்முடி வீட்டில் வந்து, அப்புறமா வந்து துரைமுருகன் வீட்டில் கடபரை வச்சு இடிக்கிறாங்க. இதெல்லாம் ஊடகங்கள் வருதில்லை. இது எவ்வளோ பெரிய அவமானம், எனக்கு அவமானமாக இருக்குது, அமலாக்கத்துறைக்கு இப்படி எல்லாம் பண்ணிச்சு, அதனால் மாநில ஸ்டேட் வழக்கு ஏன் தொடுக்க மாட்டேன்றாங்க? அப்போது உங்களுக்குள்ளே ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகிடுங்கன்னு தானே அர்த்தம். இது மக்களை ஏமாற்றக்கூடிய அது மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து மக்களை ஏமாற்றும் ஒரு செயலாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பாருங்கள், இந்த ரைடு போனது எல்லாமே இன்றைக்கி இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேருந்து அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைச்சி தண்டனை வாங்கி கொடுத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டான். அது ஒரு 10-50 பேர் இருப்பான், ஒரு 5% 10%. அது கூட பார்த்திங்கன்னா இந்த அமலாக்கத்துறை வந்து இந்த ஹவாலா பண்ணுவேன் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் தண்டனை வந்திருக்கும். அரசியல்வாதிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது அமலாக்கத்துறை வரலாற்றிலே இல்லை. இப்போ நடக்கிற எல்லா திமுகவோட ஈவெண்ட் எல்லாமே நடக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வந்து விஜயை பேஸ் பண்ணி நடக்கிற அது மாதிரி ஒரு தோற்றத்தில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக திமுக ஒரு பொதுக்கூட்டம் நடத்துது. விஜய் கிறிஸ்மஸ் விழா நடத்தினான்னா அதுக்கு ஆப்போசிட்டாக திமுக ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடத்துது. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்குமா? இல்லை, ஏன்னா பகிரங்கமாக சொன்னாலுமே இவங்களை தழுவி இவங்க பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை இல்லை இல்லை, அது தழுவி இல்லை, அது அரசியல். அது யாரை ஏன்னா அந்த இப்போ தேர்தல் நெருங்குது இல்லையா, எனக்கு அரசியல் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை, இது தேர்தல் நேரம். தேர்தல் நேரத்தில் எல்லாத்தையுமே அரசியல் பண்ணுவாங்க. ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனாலும் அரசியல் பண்ண தான் செய்வாங்க. அது அவங்களுடைய இயல்புன்னு வைங்க, அதை நம்ம மாற்று கருத்து இல்லை. அதனால் வந்து விஜய் செய்கிறார், அதனால் திமுக செய்யலை. திமுக காலங்காலமாக அப்படி செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு இல்லை இல்லை, எப்பவுமே இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்கல்ல, அதனால பிரம்மாண்டமாக செய்கிறாங்க. இதுதான் மெயின். ஏன்னா ஒட்டுமொத்த சிஸ்டமாக அவங்களுக்கு கொடுக்குது இல்லைங்களா, அதனால அவங்க பிரம்மாண்டமாக செய்கிறாங்க. அதனால் விஜய் செய்கிறாங்கன்றதுக்காக செய்யலை. அது நம்ம அந்த பார்வையில் நம்ம போக முடியாது. ஆனால் 100% வந்து விஜய் உடைய அரசியல் என்பது திமுக ஒரு விதமான பீதியை ஏற்படுத்தியிருக்கு, அது மாற்று கருத்து இல்லை. இப்போ விஜய் செய்யக்கூடிய அரசியல் வந்து திமுக கட்சியில் வந்து ஒரு பூகம்பம் மாதிரி இதுவாக இல்லை இல்லை, அரசியல் இல்லை. விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு திமுகவில் ஒரு விதமான அது ஒரு பயம் வந்துச்சு. அந்த பயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதாவது சிறுபான்மை கிறித்துவ வாக்குகள் விஜய்க்கு போகிற மாதிரி இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டான் ரிப்போர்ட்டு, உளவுத்துறை வந்து எடுத்து கொடுத்துட்டான். கிறித்துவ வாக்குகள் பெரும்பான்மையாக விஜய்க்கு போகிற மாதிரி இருக்குது. இப்போ அதெல்லாம் திமுகவுக்கு வர வாக்கு தான்.
அப்போது இந்த வாக்குகள் விஜய்க்கு போயிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் பின்னாடி வரும் ஒன்று. ரெண்டாவது என்ன சொன்னீங்கன்னா, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இப்போது கடந்த தேர்தலில் வந்து பாஜக, திமுக, பாமக எல்லாம் கூட்டணியில் சொன்னாங்க. அப்போது சேரும்போது அப்போது திமுக வெற்றி பெற்றது பார்த்திங்கன்னா, ஒரு 4 விழுக்காடு வாக்குகள் வித்தியாசம் தான் திமுக வெற்றி பெற்றது. இப்போ அந்த 4 விழுக்காடு என்பது ஆளுங்கட்சியாக இருக்குது. அதில் 2, 3 விழுக்காடு குறையும். அது இல்லாமல் விஜய் வந்து சிறுபான்மை வாக்கு, முஸ்லீம்கள் விஜய்க்கு போட மாட்டாங்க. ஏதோ 4, 5 பேர் தொப்பி போட்டு விஜய்க்கு ஆதரவாக பேசுனாங்கிறத விஜய்க்கெல்லாம் வாக்கு அளிக்க மாட்டாங்க. ஏன் சார், காரணம் ஏதாவது இல்லை, இருக்கா? முஸ்லீம்களை தீவிரவாதிகளை சித்தரித்து தொடர்ந்து திரைப்படங்களை எடுத்த நபர் விஜய். அது வந்து முஸ்லீம்கள் மனசில் ஆழமாக அழுத்தமாக பதிஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு வந்து இதுவரையிலும் விஜய் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அதை பற்றி கண்டுக்காமல் இருக்காப்புல. எங்கேயோ நடந்த மாதிரி அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ஒரு நடிகர், அவருக்குன்ட்டு ஒரு கதை இருக்கு. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் இருப்பாங்க. அவர் கொடுத்த கதாபாத்திரத்துல வந்து அவர் நடிச்சிருக்காரு. அதை வந்து நீங்க எப்படி அவருக்கு வந்து முஸ்லீம்க்கு அகேன்ஸ்டா நடக்கிறாரு, நிறைய படம் நடிச்சிருக்காரு அது நீங்கள் சொல்றது கரெக்டு. அது ஒரு சாதாரணமான நடிகராக இருந்தால் அவன் கதை எவனோ எழுதுவான், இயக்குனர் யாரோ, தயாரிப்பாளர் யாரோ. இது போன்ற மாஸ் ஹீரோக்கள் எல்லாமே வந்து கதை முதல் கொண்டு, தயாரிப்பாளர் முதல் கொண்டு, இசையமைப்பாளர் முதல் கொண்டு, தன்னுடன் நடிக்கக்கூடிய ஹீரோயின் யார் வேணும்னு தீர்மானிக்கிறது இவங்க தான். புரியுதுங்களா? மாஸ் ஹீரோக்கள் எல்லாமே இப்போ விஜய், அஜித் எல்லாம் இருக்காங்களே, இவங்க தான் வந்து டிக்ளேர். இப்போ சமீபத்தில் கூட ரஜினிகாந்த் வந்து ஒரு பேட்டி கூட இன்டர்வியூ கொடுத்தாரு. ஒரு கதை வந்து ரவிக்குமார் பெரிய டைரக்டர். ரவிக்குமார் வந்து கதை சொன்னார். கதை எனக்கு பிடிச்சிருந்தது, நடிக்கலான்ட்டேன். பட் அந்த படத்தில் பேர் வந்து படையப்பன் நான் தான் வச்சேன்ட்டார். ரெண்டாவது, அந்த படத்தில் அந்த வில்லி கேரக்டராக எனக்கு எதிராக கவுண்டர் கொடுக்கணும்னு சொன்னால் ஒன்று ஐஸ்வர்யா ராய் தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அப்புறமா இவங்க சௌந்தர்யா அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. அது அப்படின்னு சொல்கிறார். அப்போது மாஸ் ஹீரோக்கள் எல்லாம் அவங்க தான் வந்து சொல்லுவாங்க, ஹீரோயின் இவங்க தான் வேணும், வில்லன் இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி மாஸ் ஹீரோக்கள் வேணும். அப்போ உங்கள்கிட்ட கதை சொல்லும்போது ஒரு சமூகத்துக்கு எதிராக இருக்கும்போது, இல்லைங்க இதை மாற்றுங்கன்னு சொன்னால் மாற்ற போகிறான். புரியுதுங்களா? கதையை மாற்றும். அப்போ நீங்கள் அது தொடர்ந்து நடிச்சுட்டு நீங்கள் அது வந்து சாதாரணமான நடிகர். நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்களா, புதுசாக போகிறான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து சரி எந்த கதை கிடைச்சா நம்ம இப்போ நடிப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் அப்படி இல்லை, இவங்களா செலக்ட் பண்ணுறது தான். அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல இன்னொரு. அந்த விரக்தி சமூகம் இஸ்லாமிய மக்கள் மத்தியில் இருக்குது சார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை விட அதிகமாக இந்த மாதிரி முஸ்லீம்களை சித்தரிச்சு காட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிரி நாடு இந்திய நாட்டுக்காக போராடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படம் நடித்தவர் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான். அவருக்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா? இல்லை, விஜயகாந்துடைய படங்களும் விஜய் படங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. விஜயகாந்த் வந்து எப்படின்னா ஒரு பெரிய மிலிட்டரி ஆஃபீஸராக இருப்பார். அப்போ வந்து பார்டரில் அவருக்கு டியூட்டி கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி தான் விஜய் எல்லா நடித்த படங்கள் பார்த்திங்கன்னா அப்படி தான். அது வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. ஆனால் விஜய் எடுத்த படம் துப்பாக்கி எடுத்திருக்காப்புல, அது ஸ்லீப்பர் செல்லுன்ற கான்செப்ட் கொண்டு வராப்புல. அது என்னென்னா இந்தியாவில் வந்து துணி கடையில், செருப்பு கடையில், பங்கரில் எல்லா இடையிலையும் வேலை செய்வாங்க. திடீர்னு அவங்களுக்கு உத்தரவு வரும், அவங்க போய் குண்டு வைப்பாங்க. அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்லீப்பர் செல்லுன்ற கான்செப்ட் கொண்டு வர. அதை தேடி கண்டுபிடிச்சி அழிக்கிற வேலை இவர் யாரு, விஜய். நான் கேட்குறேன், ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு இந்தியாவில் வந்து பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்புகள் எல்லாம் பின்தங்கி இருக்காங்க. நான் சொல்ல சர்ச்சார் கமிஷன் அறிக்கையே சொல்லுது, மலைவாழ் மக்களை விட பின்தங்கிய நிலையில் இஸ்லாமியர் இருக்காங்கன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு திரைப்படத்தில் இப்படி வரும்போது, இப்போ நீங்களே இப்போ ஒரு துணி கடையில் வாங்குறீங்க, நான் வந்து செருப்பு கடை வச்சுருக்கேன், சரி செருப்பு வாங்கலான்னு நீங்கள் வரீங்க. வரும்போது என்னை பார்த்தோன்னே இவர் பாய் ஒரு காலம் அந்த படத்தில் பார்த்தோமே இவரும் குண்டு வைப்பவர் இருப்பாருன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடையில் வியாபாரம் பண்ணுவீங்களா? இல்லை. அப்போது ஏன்னா திரைப்படங்களை திரைப்படமாக பார்த்துட்டு போகிற நாடு தமிழ்நாடு இல்லை. அப்படி தமிழ்நாட்டில் திரையில வந்து திரைப்படமாக பார்த்துருந்தா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்க மாட்டார் இல்லைங்களா? விஜய்க்கு இவ்வளோ கூட்டமே வந்திருக்காரு இல்லைங்களா? அப்போ திரைப்படத்தில் ஏன் சொன்னால் எல்லாமே திரைப்படத்தில் டூப்பு, சண்டை போடுறது உண்மையா இல்லை, 100 பேரை அடிக்கிறது உண்மையா, எல்லாமே போய் எவனோ மூளை கசைக்கு எழுதின பாட்டு இவங்க பேர் வாங்கிக்கிறாங்க, எவனோ மூளை கசைக்கு ரூமில் உட்காந்துட்டு எழுதின டைலாக்கு இவங்க பேசி இவங்க இதுதான் நடக்குது இல்லைங்களா? அப்போது அந்த மக்கள் இது வந்து நடிப்பு தான்டா, இது கஷ்டப்பட்டும் வேற எவனோடா அப்படின்னு சொல்லி மக்கள் பார்க்கறது இல்லையே, அவனை தானே தன்னுடைய ஆஸ்தான கதாநாயகனை ஏற்றுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க சொல்லக்கூடிய சொல் வந்து பொதுவெளியில் பெரிய ஒரு பாதிப்பு என் சமூகத்துக்கு ஏற்படுது. அது போன்ற விஷயங்களுக்கு ஏன் இவர் இந்த வரையும் அதே அப்புறம் பீஸ்ட் எடுக்கிறாப்புல, பீஸ்ட்லேயும் கூட அதேமாரி தான். கேட்டால் பாகிஸ்தான் தீவிரத்தை ஹைஜாக் பண்ணுறாங்க இங்கே சென்னையில். கேட்டால் நான் பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் தான் நான் கேட்குறேன். அதாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுக்கிறது கற்பனை தான், அந்த கற்பனை கூட நான் தானே எதிரியாக தெரியணும் உனக்கு.
பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு எந்த மஹாலை ஹைஜாக் பண்ணிடலாம், இது இந்தியாவிலே இல்லை. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு மஹாலை ஹைஜாக் பண்ணிட்ட மாதிரி நீ எப்படி எடுக்கலாம் கற்பனை? கேட்குறேன் கேள்வி. இப்போ ஒரு படம் ஆக்ட் பண்றாங்கன்னா அந்த படத்துல இருக்க ஹீரோ, வில்லன், ஹீரோயின்ஸ் இது மாதிரி வந்து ஏதோ ஒரு கதாபாத்திரத்தை சேஞ்ச் பண்றதுக்கு வந்து அந்த படத்தோட கதாநாயகருக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கதையே வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இவங்க தானே அதை கேட்டுட்டு தானே அந்த படத்தை நடிக்கிறாங்க. அப்போ கேட்டு நடக்கும்போது இல்லைங்க, ஏன் இது ரஜினிகாந்த் எடுத்துங்க, இது வரலையும் எத்தனை படங்கள் சூப்பர் ஸ்டார்னு பேர் வாங்கியிருக்காரு. ஒரு படத்துலேயும் இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக காட்டினாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லை, எந்த சமூகத்துக்கு எதிராகவும் அவர் படம் எடுத்தது இல்லை. கமலஹாசனாச்சு தேவர் மகன் எடுத்து தேவர் சமூகத்தை உயர்த்தி இன்னொரு சமூகத்தை தாழ்த்தி எடுத்தான் இல்லையா? ஏழாம் எடுக்கும்போது அதே மாதிரி வந்து ஒரு சமூகத்தை தாழ்த்தி ஒரு சமூகத்தை எடுத்து, விஸ்வரூபம் எடுக்கும்போது முஸ்லீம்களை தாழ்த்தி மற்றும் இப்படி எடுத்திருக்கான். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ஆகிருக்காரு, 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்தார். எந்த முஸ்லீமை தீவிரவாதியாக காட்டினார்? எந்த முஸ்லீமை பயங்கரவாதியாக காட்டினார்? எம்ஜிஆர் அப்படி காட்டினாரா? சிவாஜி அப்படி காட்டினாரா? அப்போ ஏன் உங்களுக்கெல்லாம் அப்படி கதைகளே கிடைக்கிறது இல்லையா? ஸோ இப்போ வந்து முஸ்லீம்களை வந்து ஒரு தீவிரவாதிகள் மாதிரி சித்தரிக்கிறாங்க. அந்த காரணத்துக்காக முஸ்லீம் வாக்குகள் வந்து விஜய்க்கு சேராது அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படம் எடுக்கும்போது அவர் திரைப்படங்கள் நிறைய அப்படி அவருடைய இது. இப்போ அவர் மன்னிப்பு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா அவருக்கு? மன்னிப்பு கேட்டால் அது டெஃபினட்டாக பரிசீலிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி திமுக வந்து ஒரு மாற்று சக்தியாக வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது நாம் தமிழ் கட்சியில் அது விஜய் வந்து இது போல் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார்னா நிச்சயம் அதை நம்ம வந்து பரிசீலிக்கலாம் இல்லையா? சார் இப்போ வந்து சீமானும் சரி விஜயும் சரி ஆர்எஸ்எஸோட பிள்ளைகள் அப்படின்றாங்களா, உண்மையா? ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைன்னா அப்போ அண்ணன் திருமாவளவன் யார்? 2001 விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைச்சது. அப்போ 2001 திமுக பாஜக விசிக கூட்டணியில் தான் இவர் இது எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்கே போனார். இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜகனுடைய பிள்ளைன்னு சொல்கிறது நீங்கள் தான் பிள்ளைன்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சனாதன எதிர்ப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அன்றைக்கி பாஜக கூட்டணியில் இருக்காதனால நான் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால நான் திமுக கூட்டணி விட்டு விலகிறேன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இந்த கட்சி எங்க கட்சி வந்து இந்த கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்காரு. அது வந்து இப்போ அவர் எம்பி ஆயிட்டாரு, எனக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்துருச்சு, இனிமே பட்டு திமுகவோட உதவி எனக்கு தேவையில்லை, நான் தனித்தே நின்றுப்பேன் அப்படின்ற ஒரு தைரியத்தில் அவர் பண்ணுறாரா? இல்லை இல்லை, அவர் பேசுனது என்னன்னு சொன்னால், இப்போ அந்த விஜயும் சீமானும் ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு இப்போ யாராவது சொல்லுவோம் இல்லையா, திமுக ஏன் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்கன்றதுக்காக அவர் என்ன சொல்கிறாரு, திமுக என்னை கூட்டணி வைக்கட்டும், வைக்காமல் போகட்டும், தனியாக விடட்டும், தனியாக விடாமல் போகட்டும், எனக்கு கவலை இல்லைன்ற அடிப்படையில் தான் அவர் பேசுகிறாரு. ஏன் சொன்னால் இதை போன்று பொது வெளியில் விமர்சனங்களுக்கு ஆளாகுன்றது அவருக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த டாப்பிக்கை எடுக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், விஜயை இப்போ நான் கூட எதிர்க்கிறேன் பல விஷயங்களுக்கு. விஜயை அரசியல் ரீதியாக எதிர்த்துங்க. அதேமாதிரி சீமானை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, விஜயை எதிர்க்கக்கூட உரிமை இருக்குது. அது அரசியல் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அது என்ன ஆர்எஸ்எஸ் பாஜக பெற்ற பிள்ளைகள் அப்படின்னா அப்போ நீங்கள் யாருன்ற கேள்வி தான் பொதுதளத்தில் ஒரு இதாகும். ஏன்னா நீங்களும் ஒரு கட்டத்தில் அப்படி கூட்டணியில் இருந்தவங்க தானே. ஆனால் இன்றைக்கி விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கான், அவருடைய அரசியலுடைய தவறுகளை சுற்றி காட்டுங்க. ஆனால் பாஜக சொல்லி தான் வந்தான் அப்படின்னா அப்போ திமுகவை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாஜகவினுடைய இறக்குமதி. விஜய் எதிர்க்கிற திமுக, அதனால் விஜய் வந்து பாஜகவினுடைய பிள்ளை. சீமான் எதிர்க்கிற, அதனால் சீமான் பாஜகவினுடைய பிள்ளை. அதிமுக இருக்கணும் பாஜகவோட கூட்டணி. சரி, அப்போது நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி தான் பொதுதளத்தில் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் எதிர்ப்பது உங்களுடைய கடமை, நீங்கள் எதிர்க்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறீங்க, எல்லாரும் பாஜகனுடைய பிடிஎம்னு சொல்லிட்டு நீங்கள் பாஜக கூட கள்ள உறவு வச்சுருக்காங்க திமுக. இப்போ அதுக்கு வந்து விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவன் துணை போராடுறது தான் என்னுடைய பார்வை. இதே அண்ணன் திருமாவளவன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னார், கமலஹாசனுக்கு 5000 கோடிக்கு வந்து பாஜக கொடுத்து பாஜகனுடைய பி டீமாக செயல்படுது, அது திமுகவை தோற்கடிப்பதற்காக செய்கிறார். அதனால தான் அவர் வந்து ஊழலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன்ற திமுகவை அழிக்கணுன்ற திட்டத்தோடு கமலஹாசன் தேர்தலில் சந்திக்கிறாரு சொன்னாரா இல்லையா? ஆமாம். யார் சொன்னார்? இதே கமலஹாசன் இதே தொலைக்காட்சியில் வெளியிடுறாரு, வாரிசு அரசியலை ஒழிப்பேன், இலவச பொருள்களை கொடுத்து நம்மளை மங்கடிக்கிறாங்க. அதுக்காக அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா, இது முழுக்க திமுக அழிப்பதற்காக ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சேர்ந்து நடத்துகிற கமலஹாசனை ஏவி விட்டுருக்காங்க. இப்போ அதே கமலஹாசன் உங்க கூட சேர்ந்துட்டார், நல்லவர் ஆகிட்டாரா, பரிசுத்தவன் ஆகிட்டாரா?
என்ன லாஜிக்கே இல்லையே. திமுகவை யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்களாம் பாஜகவோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்றாரு. அது திமுக சொன்னாட பரவாயில்ல, அது விடுதலை நீங்க எங்க முந்திக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ என்னை எதிர்த்து நீ நின்னா நீ வந்து உனக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் உனக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இருக்கு அப்படின்னு சீமானை இப்ப எடுத்து இருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம், அதை சீமானை எதிர்த்து பேசுங்க, ஆனால் சொல்ல. அதே மாதிரி விஜய் எடுத்து இருக்கக்கூடிய அரசியல் உங்களுக்கு முரண்பாடா இருக்கலாம், அதை எதிர்த்து பேசுறதுக்கு உரிமை இருக்கு, இல்லைன்னு சொல்ல அண்ணன் திருமாவளவனுக்கு. அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னா அப்ப நீங்க யாரு? நீங்க பாஜக கூட்டணியில இருந்து தான் முதல் முறை சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சீங்க. விடுதலை சிறுத்தைக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைச்சது பாஜக கூட்டணியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு. அதெல்லாம் மறந்து போச்சு அண்ணனுக்கு. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பி கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை வந்து அறிக்கை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் மக்களை எப்படி ஏமாத்தலாம்னு தயாரிக்கான்னு சொல்லுங்க. ஏற்கனவே கொடுத்த அறிக்கையில வந்து போன 2021 தேர்தல் நடந்ததுல அப்போ வந்து கொடுத்த வாக்குறுதிகளை வந்து 75% நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம், இன்னும் வந்து 25% தான் இருக்கு, அதையும் இந்த இயர் எங்களோட ஆட்சி முடியறதுக்குள்ள நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாக்குறுதி பட்டியல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான், அது 75% நிறைவேற்றிட்டாங்க, அவங்களுக்குள்ள நிறைவேற்றிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ள போட்டு வச்ச இதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்க. மக்களுக்கான எந்த நன்மையும் இல்லை. எந்த நன்மை மக்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க 4 ஆண்டு கால ஆட்சியில்? அதாவது கோபேக் மோடின்னு சொன்னீங்க, கேட்டால் மோடி பாசிசவாதி பயங்கரவாதின்னீங்க. அதே மோடி இப்போ வராது கம்பேக் மோடின்றீங்க. வெள்ளைக்கொடை எடுத்துகிட்டு போய் ஏன்னா கருப்பு கொடைன்னு சொன்னால் அது எதிர்ப்பு தெரிவிக்காமட்டு வெள்ளைக்கொடை எடுத்துகிட்டு போய் அவரை வரவேற்பு கொடுக்குறீங்க. கேட்டால் என்ன சொல்கிறீங்க, ஒரு மாநிலத்தில் வந்து பிரதமர் வந்தார்னா அது சம்பிரதாய முறையில் இப்படி வரவேற்கிறது ஒரு மாநில அரசினுடைய கடமைன்னு சொல்கிறீங்க. அப்போ இதே மாதிரி தானே கடந்த முறை அதிமுக ஆட்சியிலையும் மோடி வந்தார், அரசு விழா நிகழ்வுகளுக்கு தானே வந்தார். அப்போனா கருவாடிக்கு வந்தாரா கஞ்சாவிக்கு வந்தாரா? நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. இவங்களுடைய அரசியல் முரண்பாடுகள் சொல்கிறேன். திமுகவினுடைய அரசியல் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகம் முடியும், ஆளுங்கட்சியான பிறகு இன்னொரு முகம் முடியும். சார் ஃபைனலாக ஒரு கொஸ்டின், திமுக அப்படின்ற ஒரு கட்சி தன்னை எதிர்க்கிறவங்கள ஒரு பாசிசவாதியாகவும் ஒரு மத சாயம் பூசியும் பார்க்குறாங்க. அதுவே ஆனால் எங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து என்னுடைய உடன்பிறப்பு, என்னுடைய சகோதரர்கள் அது மாதிரி பார்க்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொதுவாக ஒரு ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க, ஒரு குடிமகன், இந்திய குடிமகன், இதை பற்றி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாஜகவும் திமுக ஒரே நேர்கோட்டில் அந்த விஷயத்தை பயணிக்கிறாங்க. எப்படின்னா பாஜக தான் ஊழல் பண்ணுறான் அது இதுன்னு சொல்லி பயங்கரமாக பேசுவாங்க. அந்த ஊழல்வாதி அவங்க கூட சேர்ந்துன்னா தேசபக்தர் ஆகிடுவார். புரியுதுங்களா? அதேமாதிரி திமுக எதிர்க்க வரும்போது என்ன பண்ணுவாங்க, பாஜக பாசிசத்துக்கு துணை போகிறாங்க அப்படின்னா திமுக கூட சேர்ந்துட்டு அவர் பரிசுத்தனும் ஆகிடுவார். புரியுதுங்களா? அப்போ இவங்க 2 பேருடைய அரசியல் விளையாட்டும் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்றும் ஒரு விஷயம். இப்போது சரத்பவர் வந்து 1000 கோடி ஊழல்னு இதே பாஜக தெருவாக பிரச்சாரம் பண்ணிச்சு. அந்த சரத்பவர் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணிக்கு சேர்ந்தவங்களும் பரிசுத்தவன் ஆகிட்டார். அந்த 1000 கோடி ஊழல் என்ன ஆச்சுன்னு தெரியல. புரியுதுங்களா? அப்போது அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஊழல்வாதிகளை பரிசுத்தவனாக்கி தேசபக்திகளாக்கும். திமுக வந்து அவங்கள ஆதரித்தாங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் பகுத்தறிவாளர்களாக, சமூக செயல்பாட்டாளர்களாக, மிக சிறந்த ஒரு கல்வியாளர்களாக பிம்பப்படுத்தும். இல்லைன்னு சொன்னால் அவன் முட்டா பையன், அவன் பாசிசம் பயங்கரவாதி. பெரியார் பெற்றெடுக்காத மகன்களாக சித்தரிச்சிருவாங்க கூட. என்னன்னா இவங்க மட்டும் என்ன பெரியார் பெற்றெடுத்த மகன்களா? இல்லை சார், இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போது திமுக ஆட்சி அவங்க ஆப்போசிட்டில் இருக்கும்போது அவன் மேலே வந்து ஒரு மத சாயத்தை பூசுவாங்க, நீ எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அவன் வந்து என் பக்கத்தில் நின்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீ பெரியார் பெற்றெடுக்காத மகன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, அதை சொன்னா. அதே பெரியார் வந்து உயிரோடு இருக்கும்போதே எதிர்ப்பு தெரிவித்ததே கருணாநிதி தான் அதிகம். முரசொலியில் பெரியாரை பற்றி எழுதாத கட்டுரைகளே இல்லை. பெரியாருக்கு எதிராக அதில் ஒரு 5 பைசாவில் கூட சீமான் பேசலை. பெரியாருக்கு எதிராக அவ்வளோ பேசியிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு அகெயின்ஸ்ட் பண்ணதே திமுக தான். பெரியாருக்கு எதிராகவே தான். ஏங்க திகாவுக்கு எதிராக தாங்க கட்சியை உருவாக்குறாங்க திமுக. இப்போ இந்த கட்சி பெரியாரை குறை சொல்லி பெரியாரை திட்டி பெரியாருடைய விமர்சனம் பண்ணி தான் திமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. இப்போ திகான்ற கட்சியும் திமுகவோட கூட்டணியில் தானே இருக்கு. இப்போ வேற என்ன ஆச்சு, ஒரு நீண்ட இடைவெளி, அதன் பிறகு இப்போ திமுகவுக்கு அங்கே ஆதரிக்கிறாங்க. அவ்வளோதான் பார்க்கணும்.
சரி சார், அரசியல் வட்டாரங்களை பற்றி எங்கள்கிட்ட தெளிவான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.